கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோவில எத பத்தி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த இலங்கையின் கிராம சேவகர் பிரிவு தொடர்பான பொதறிவு வினாவிடைகளத்தான் இந்த வீடியோவில முழுமையாக பார்க்க போறோம். எனவே வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வீடியோவ பார்க்கிறது மட்டும் இல்லாம, இப்பத்தான் எம்மோட சேனலுக்கு புதுசா வந்திருப்பீங்கன்னு சொன்னால், மறக்காம எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக வருகின்ற பொதறிவு வினாவிடைகள், நுண்ணறிவு வினாவிடைகளை பார்த்து பரீட்சைக்கு தயாராகிக் கொள்ளுங்க. இதுல இந்த கிராம சேவகர் பிரிவு தொடர்பாக ஒரு 30 வினாவிடைகள் இதுல நான் கொடுத்திருக்கிறேன். இதை முழுமையாக படிப்பதன் மூலம் உங்களுடைய பரீட்சைகளை இலகுவான முறைகளில் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கிற வினாக்கள் எல்லாம் கடந்த கால பரீட்சைகள்ல வரப்பட்டிருக்கிற வினாக்களை அப்டேட் பண்ணி தான் நான் இதில் கொடுத்திருக்கிறேன். எனவே இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்க நோட் பண்ணி உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகி கொள்ளுங்க. இதில் நாங்கள் முதலாவது வினாவாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னால், கிராம நிலதாரி பிரிவு என்பது எந்த நிர்வாக பிரிவின் கீழ் வருகிறது? இதற்கான சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பிரதேச செயலக பிரிவின் கீழே தான் இந்த கிராம நிலதாரி பிரிவுகள் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் உள்ளடக்கப்பட்டிருக்குது. வினா இலக்கம் 2, இலங்கையில் உள்ள கிராம நிலதாரி பிரிவுகளின் எண்ணிக்கை சுமார் எவ்வளவு? மொத்தமா நாங்க பார்த்தோம்னு சொன்னால், சுமார் 14,022 கிராம நிலதாரி பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, இலங்கையில காணப்படுகிறது. வினா இலக்கம் 3, கிராம நிலதாரி ஒருவர் பொதுவாக எந்த அமைச்சின் கீழே பணியாற்றுவர்? இதுக்கு சரியான விடைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழே தான் இந்த கிராம நிலதாரி ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணியாற்றி கொண்டிருக்கிறார். வினா இலக்கம் 4, கிராம நிலதாரியின் முக்கியமான வேலைகள் 2 அல்லது 3 கூறுக. இப்படித்தான் உங்களுடைய ஃபைனல் பேப்பர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதற்கான சரியான விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வாடிக்கையாளர்களுக்கு வதிவிடச் சான்று மற்றும் பண்பாளர் சான்று என்பவற்றினை வழங்குகிறது. இரண்டாவது, மக்கள் தொகை மற்றும் வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்களை சேகரிக்கிறது. சிறிய தனிநபர் சந்தேகங்களை தீர்ப்பதில் உதவி செய்கிறது மற்றும் அமைதியை பராமரிக்கிற போன்ற பணிகளை செய்யக்கூடிய ஒருவராக இவர் இருப்பார். வினா இலக்கம் 5, இலங்கையின் மிகச்சிறிய நிர்வாக அலகு எது? அதை நாங்கள் பார்த்தோம்னால் கிராம நிலதாரி பிரிவு தான் மிகச்சிறிய ஒரு அலகுகளாக காணப்படுகிறது. வினா இலக்கம் 6, கிராம நிலதாரியின் பதவியின் பழைய பெயர் என்ன? இவருக்கான பழைய பெயரை பார்த்தோம்னால் கிராம தலைவர்கள் என்றுவாங்க, அல்லது கிராம சேவகர் என்று சொல்லியும் இவரை சொல்லுவாங்க. கிராம நிலதாரி பதவி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இது எத்தனாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தால் 1963ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த கிராம நிலதாரி பதவி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது. வினா இலக்கம் 8, ஒரு கிராம நிலதாரி வழங்கும் முக்கியமான சான்றிதழ்கள் எவை? இதற்கான சரியான விடை பார்த்தோம்னால் வதிவிடச் சான்றுகள் மற்றும் நன்னடத்தை சான்றுகள் ஆகிய இரு சான்றுகளையும் இவரால் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். வினா இலக்கம் 9, கிராம நிலதாரியின் முக்கிய பணிகளில் ஒன்றான தேர்தல் தொடர்பான கடமை என்ன? இதற்கான சரியான விடைகளை பார்த்தோம்னால் வாக்காளர்களினை வாக்காளர் பதிவேடுகளை பராமரிக்கிறது மற்றும் புதுப்பிக்கிற விஷயங்களை இவரால் செய்யக்கூடியதாக இருக்கும். வினா இலக்கம் 10, நலன்புரி திட்டங்களை செயற்படுத்துவதில் கிராம நிலதாரியின் பங்கு என்ன? இப்போ உதாரணமா அஸ்வெஸ்மே இந்த திட்டங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கான விடைகளை பார்த்தோம்னால் பயனாளிகளை அடையாளம் காண்பது மற்றும் திட்டங்களை கிராம மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுவது என்பதெல்லாம் இந்த கிராம நிலதாரியினுடைய பங்குகளாக காணப்படுகிறது. வினா இலக்கம் 11, சமாதானம் மற்றும் சட்டம் ஒழுங்கினை பேணுவதில் கிராம நிலதாரியின் பங்கு என்ன? இதற்கான சரியான விடையை பார்த்தோம்னால் சிறிய தனிப்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைப்பது மற்றும் குற்றச் செயல்களை உயர் அதிகாரிகளுக்கு அறிவிப்பது போன்ற பணிகளை இவரால் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வினா இலக்கம் 12, வாக்காளர் பதிவேடுகளை பராமரிக்கும் பொறுப்பு யாருடையது? எங்களுக்கு தெரியும்படிவா கிராம நிலதாரிக்கு தான் இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டு இருக்குது. இது பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அவருக்குரிய அந்த நிர்வாக பிரிவுகளுக்கு கீழே இவர் செய்யக்கூடிய ஒருவராக இவர் இருப்பார். அடுத்தது 13வது கேள்வி, சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்கும் அடிப்படை அதிகாரி யார் என்று கேட்கப்பட்டிருக்குது. இதற்கான சரியான விடை கிராம நிலதாரி தான். வினா இலக்கம் 14, சமுர்த்தி போன்ற அரச நலன்புரி திட்டங்களை செயற்படுத்துவதில் கிராம நிலதாரியின் பங்கு என்ன? பயனாளிகளை அடையாளம் காண்றது மற்றும் கள நிர்வாகங்களை மேற்கொள்றது. இப்ப இந்த சமுர்த்திக்கு யார் தகுதியுடையவர்கள், யார் தகுதி இல்லை போன்றவர்களை அடையாளம் காண்றதெல்லாம் இவருடைய பொறுப்பாக இருக்கும். வினா இலக்கம் 15, கிராம மட்டத்திலான சிறிய பிணக்குகளை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? எங்களுக்கு எல்லாருக்கும் வடிவா தெரிந்திருக்கும் இந்த கிராம நிலதாரி தான். அதாவது சமாதான அலுவலர்களின் ஊடாக இவர் இந்த சிறிய பிணக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவராக காணப்படுகிறார்.
வினா இலக்கம் 16 குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்களை கிராம நிலதாரி யாருக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும்? காவல்துறை மற்றும் உயர் நிர்வாக அதிகாரிகளுக்கு இவர் உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதற்கான ஏனைய நடவடிக்கைகள் எல்லாம் பிற்பாடு எடுக்கப்படும். வினா இலக்கம் 17 கிராம மட்டத்திலான அபிவிருத்தி குழுக்களின் முக்கிய பங்காளர் யார்? எங்களுக்கு எல்லாருக்கும் வடிவா தெரியும். அது கிராம நிலதாரி தான். இந்த கிராம மட்டத்திலான அபிவிருத்திக்குரிய ஒரு சரியான பங்குதாரரா வந்து காணப்படுறார். வினா இலக்கம் 18 பிறந்த மற்றும் இறப்பு பதிவுகளை உறுதிப்படுத்தும் அதிகாரிகளில் கிராம நிலதாரிக்கு உள்ள பங்கு என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதற்கான சரியான விடைகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதிவுகளுக்கு உறுதிப்படுத்துறது மற்றும் தகவல்களை சமர்ப்பித்தல் போன்றன இவருடைய பிரதான ஒரு பங்காக வந்து காணப்படுகிறது. வினா இலக்கம் 19 தேசிய அடையாள அட்டை, அதாவது என்ஐசின்னு சொல்லுவாங்க. தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தில் யாருடைய உறுதிப்படுத்தல்கள் கட்டாயமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கும்? அது எங்களுக்கு தெரியும். கிராம நிலதாரியினுடைய உறுதிப்படுத்தல் வந்து கட்டாயமாக அங்க பார்க்கப்படும். அடுத்தது வினா இலக்கம் 20 பிரதேச செயலகத்தின் அலுவலக தலைவர் யார்? இது வந்து பிரதேச செயலாளர். இதெல்லாம் எங்களுக்கு கடந்த கால பரீட்சைகள்ல வந்து கேட்கப்பட்டிருக்குது. இதையும் நீங்க ஒருக்கா நோட் எடுத்து படிக்கிறது நல்லது. வினா இலக்கம் 21 பிரதேச செயலகங்கள் எந்த நிர்வாக அலகின் கீழ் வருகின்றன? எங்களுக்கு தெரியும் மாவட்டத்தின் கீழ் தான் இது வருகிறது. இலங்கையில் உள்ள மாவட்டங்களின் மொத்த எண்ணிக்கை யாது? எங்க எல்லாருக்கும் வடிவா தெரியும். 25 மாவட்டங்கள் இருக்குது. 9 மாகாணங்கள் வந்து காணப்படுகிறது. வினா இலக்கம் 23 பிரதேச செயலாளர் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? சுமார் 331 பிரிவுகள் வந்து எங்க இலங்கையில வந்து காணப்படுகிறது. வினா இலக்கம் 24 கிராம நிலதாரி அந்த பேரிடர் காலங்களில் ஆற்றி வரும் முக்கிய பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிவாரண பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி பட்டியலை வந்து தயாரிக்கிறது எல்லாம் இவருடைய பிரதான பணிகளாக வந்து பார்க்கப்படுகிறது. வினா இலக்கம் 25 கிராம அபிவிருத்தி சங்கங்கள் யாருடன் இணைந்து பணியாற்றுகின்றன? எங்களுக்கு எல்லாருக்கும் வடிவா தெரியும். கிராம நிலதாரியுடன் இணைந்துதான் இவங்க பணியாற்றி கொண்டு வராங்க. வினா இலக்கம் 26 கிராம நிலதாரி என்பவர் தமது பிரிவில் ஒரு சமாதான உத்தியோகர்களாக செயற்பட முடியுமா? முடியும். ஆனால் அவர் சட்டம் அனுமதித்தால் மட்டும்தான் இவரால் வந்து அதை செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். வினா இலக்கம் 27 வெளிநாட்டுக்கு செல்ல கடவுச்சீட்டு பெறுவதற்கு யாருடைய சான்றிதழ்கள் தேவைப்படும்? கட்டாயமாக இந்த கிராம நிலதாரியினுடைய சான்றிதழ்கள் மற்றும் உறுதிப்படுத்தல்கள் என்பன கட்டாயம் தேவைப்படக்கூடியதாக வந்து இருக்கும். வினா இலக்கம் 28 கிராம சமூகத்தின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை உயர்மட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் முதன்மை பணியாளர் யார் என்று பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தெரியும். கிராம நிலதாரியாகத்தான் காணப்படுகிறார். வினா இலக்கம் 29 கிராம நிலதாரியின் பணிக்கு வழங்கப்படும் சட்ட பாதுகாப்பு உள்ளதா? வழங்குவதற்கு சட்ட பாதுகாப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஆம். கடமைகளை செய்யும் போது சட்ட பாதுகாப்பு இவருக்கு கட்டாயமாக வழங்கப்படும். வினா இலக்கம் 30 கிராம நிலதாரி பிரிவில் உள்ள அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நிர்வாக பணி எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மக்களை வந்து கணக்கெடுத்துக் கொள்றது மற்றும் பதிவேடுகளை வந்து புதுப்பிக்கிறது எல்லாம் இதற்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பணிகளாக வந்து காணப்படுகிறது. இதுல நான் உங்களுக்கு மொத்தமாக 30 வினாக்கள் கொடுத்திருக்கிறேன். ஏனைய வினாக்களை நான் தொடர்ச்சியாக வந்து நான் பதிவிடுறதுக்கு முயற்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த கிராம நிலதாரி பரீட்சைக்கு தயாரி கொண்டிருக்கிறவங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களாலையும் இலகுவான முறைகளில் படித்து பரீட்சைக்கு தயாராகி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.